ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிந்து, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்? இன்னைக்கு வந்து மழை. ஆமாம், சென்னையில் ஒரே மழை. அதனால பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு கஞ்சி, காரமணி பொரியல் மாதிரி வச்சுருக்கேன். அதோட நம்ம செடியிலேருந்து பச்சை மிளகா பறித்து அதை ஒரு பச்சை மிளகா புளி தொக்கு மாதிரி வைக்க போகிறேன். அடடா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நல்லா இருக்குமே. நம்ம வீட்டில் இருந்தே அந்த செடியிலேருந்து பறித்து பச்சை மிளகா பறித்து வீட்டுக்கு தேவையானது இல்லை நம்மளே போட்டுக்கலாம். ஆமாம். சரி, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பச்சை மிளகா நம்ம செடியிலேருந்து பறிக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பச்சை மிளகா காய்ச்சி இருக்குது. இதில் நம்ம செடியிலேருந்தே பறித்து நம்ம வந்து பச்சை மிளகா கூட்டு புளி தொக்கு செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடியிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலேருந்து இவ்வளோ பச்சை மிளகா பறிச்சிருக்கோம். இன்னமும் செடியில் நிறைய பச்சை மிளகா இருக்குது. இன்றைக்கி தேவையான பச்சை மிளகா மட்டும் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம், ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு வாங்க நம்ம வந்து பச்சை மிளகா புளி தொக்கு இன்றைக்கி செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கூடவே வந்து எப்படி சமைக்கிறன்றதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுப்பை பற்ற வைக்கிறீங்களா? சிந்து பற்ற வைங்க. நல்ல ஃப்ளேம், நல்ல ப்ளூ கலரில் எரியுது. அப்புறம் அது ஏன் ப்ளூ கலரில் எரியுதுன்னா கேஸ் தீரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நல்லெண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் எப்பவுமே நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்றைக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. டாக்டர் அதை தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து சூழ்நிலை காரணனால மற்ற எண்ணெய்லாம் வாங்குவாங்க, அதையும் குறை சொல்லல. பட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. சிம்மில் வச்சுட்டு பச்சை மிளகாவை போட போகிறோம். அதை அரிஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து கத்தியை வச்சு ஆமாம் ஒரு கீரல் விட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. ஓகே, ஸோ உப்பு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றுறோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளியை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா வந்து அந்த புளியும் உப்பு ப்ளஸ் சில்லி மூணுமே சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த டேஸ்டியான ஸ்பைசியான அந்த புளிப்பான நம்ம புளித்தொக்கு பச்சை மிளகாய் புளித்தொக்கு நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். குக் ஆகிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பக்காவான புளித்தொக்கு இன்றைக்கி அருமையாக இருக்க போகுது. இந்த புளித்தொக்கு செய்யும்போது ரொம்ப உஷாராக இருங்க. மூக்கில் நெடி பயங்கரமாக வரும், சரிங்களா? ஸ்னீசிங் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சமைச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லான்னா, நம்ம பழைய கஞ்சிக்கு சேர்த்து சாப்பிடலாம், இல்லை சுடுகஞ்சிக்கு, இல்லை சுடு சாதம், பயிர் போட்ட கஞ்சி, இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, காட்டுங்க. பயிறு, தட்டைப்பயிறு, காராமணி. ஆமாம், காராமணி கூட்டு பொரியல். இது கேரளாவில் வன்பயிறு சொல்லுவாங்க. வன்பயிறு கூட்டு, அதுக்கு சூடான பயிறு கஞ்சி. ஆமாம், ரொம்ப சத்து, ஹெல்த்தியானது பச்சை பயிறு கஞ்சி. ஆமாம் மக்களே, இது மாதிரி இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த மாதிரி பச்சை பயிறு கஞ்சி சாப்பிட்றது, இப்போ சுடுகஞ்சியில் போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட சொல்லுவாங்க பச்சை பயிறு கஞ்சி சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், அவ்வளோ பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் உண்மையிலேயே பிரியாணியோட ரொம்ப உடம்புக்கு சத்தாக கொடுக்கக்கூடியது இந்த பச்சை பயிறு கஞ்சி.
கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா புளி தொக்கு. கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த கஞ்சி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் பச்சை பயிறு போட்டு வச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.